அன்பானவர்களே, அன்பு நெஞ்சங்களே, அன்பு உறவுகளே, உங்களை தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். உங்களையும் அழைத்து பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து பயணம் போய் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ராசியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சில இடங்களிலே 2 ராசிகளுடைய அதிபதிகள் ஒன்றாக இருப்பதனாலே 2 ராசிகளையும் பார்த்து விடுகிறோம். நேரம் கருதி உங்களுக்கும் நேரம் கருதி உங்களுக்கும் பல வேலைகள் இருக்கும். இதை பார்த்து கொண்டே கேட்டுக்கொண்டு இருந்துவிட முடியாது என்பதனாலே மிகச் சுருக்கமாக சொல்லி கொண்டிருக்கிறோம். என்ன இது, மரங்களினால் இவ்வளவு பயனா? புதியது அல்ல, புதியதும் அல்ல, ஆனால் இது புரியவும் இல்லை. புராணங்களிலே சொன்ன கருத்துக்கள் தான் இவை. இது யாரும் புதியதாக இப்பொழுது நாம் எதுவும் கண்டுபிடித்து சொல்லிவிடவில்லை. அரியதை அறிந்துதான் அன்று அவர்கள் சொன்னார்கள் என்பதனை நாம் மறந்தோம். மழை தரும் மரங்களை சாலை விரிவுபடுத்துகிறோம் என்றும், குப்பை விழுகிறது என்றும், மரங்களின் வேர்கள் வீட்டை பிளந்து விடுகிறது என்றும், நம் மனத்தை பிளக்கும் எண்ணத்தையும் மறந்து மரங்களை வெட்டி சாய்த்து விட்டோம். இன்று இருக்க வேண்டிய மரங்கள் எதுவுமே சாலையிலும் இல்லை, வீடுகளிலும் இல்லை, தெருவோரங்களிலும் இல்லை. எல்லாவற்றையும் எதிர்த்து விட்டு வெயில் அதிகமாக இருக்கிறது சூரியன் மீது பழியை போட்டு கொண்டிருக்கிறோம். சூரியனுடைய வெயிலை விட சூரியனிடம் இருந்து சூட்டை வாங்கி நமக்கு தருகின்ற பூமியினுடைய சூடு தான் நமக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த பூமியின் சூட்டை தணிப்பதற்கு ஒரே காரணம், மரம் இருந்தால் அந்த சூடு நமக்கு வரவே வராது. ஆனால் நாம் அனைவரும் அதிகமாக படித்துவிட்ட காரணத்தினாலே நமக்கு அந்த நினைவெல்லாம் வருவதில்லை. அதை செய்வதற்கும் நாம் தயாராக இல்லை. ஆகவே மரங்களின் வேர்கள் வீட்டை பிறந்துவிடும் என்று கூட வீட்டில் இருக்கிற மரங்களை எல்லாம் எடுத்து விடுகிறோம். ஒன்றை கவனித்தீர்களா? அடர்ந்த மரங்களும் காடுகளும் கழனிகளும் இருந்தபோது இத்துணை மருத்துவமனைகள் இல்லை என்பதனை நீங்கள் தயவு செய்து யோசித்து பார்க்கலாம். நமக்கு இத்தனை மரங்கள் இல்லாத நிலையிலே மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கிறது. அடர்ந்த மரங்களும் காடுகளும் கழனிகளும் இருந்தபோது இத்துணை மருத்துவமனைகள் இருந்ததில்லை, இத்துணை வியாதிகள் இல்லை. நன்றாக வாழ்ந்தார்கள், இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தார்கள், இதயம் குளிர்ந்தார்கள். இன்று சுவாசிக்கக்கூட பிராணவாயு இல்லாத அளவு மரங்களை வெட்டி சாய்த்துவிட்டு ஜாதகத்தை தூக்கி கொண்டு சரணம் பாடி பரிகாரம் செய்து என்ன பயன் என்று சிலர் கேட்கிறார்கள். உண்மைதான், அவர்கள் சிந்திப்பதும் சரியான விஷயம்தான். சிந்தித்து பாருங்கள். நம் பாட்டனார் சிக்கின் குனியாவை அனுபவித்தாரா? அல்லது நம்முடைய மூதாதையர்கள் முப்பாட்டன் டெங்குவை அனுபவித்தாரா? அல்லது இப்பொழுது ஏதோ சொல்லுகிறார்களே, புதியதாக வந்திருக்கிறது, அதாவது வைரஸ் ஃபீவர் என்கிறார்கள், அது அனுபவித்தார்களா? இதையெல்லாம் ஏதோ ஒன்றை பார்க்க முடியும், அவ்வளவுதான். பிளேக் வந்திருக்கிறது, அந்த பிளேக் வருகிற போது கிராமமே அழிந்திருக்கிறது, அது எலி இறந்ததினாலே வந்தது என்று கூட எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகவே நாம் அவர்களெல்லாம் வாழ்ந்த காலம் மிக அதிகமாக இருந்தனாலும் கூட நாளுக்கு நாள் வியாதியை புதிய பெயர் வைத்து அழைத்தார்களா என்றால் இல்லவே இல்லை. குளம் இருந்தது, ஏரி இருந்தது, வீட்டுக்கு வீடு கிணறு இருந்தது, நீர்நிலைகள் நிறைந்து சுற்றிலும் காடுகள் அடர்ந்து நம்மோடு வாழ்ந்தன. இயற்கையின் வளம் கிரகங்களை பூமிக்கு தந்தன. அதாவது இயற்கையின் வளம் கிரகங்களின் கிரணங்களை, அதாவது காந்த இசையை பூமிக்கு தந்தன. நம் முன்னோர்கள் நலமுடன் வாழ்ந்தார்கள், தமிழ் வளர்த்தார்கள், பாடினார்கள், ஆடினார்கள். பல வெண்பாக்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இயற்கையாய் வழிந்தோடிய மனம் பரப்பினார்கள். இன்று மனம் நிறைய சோகம், மரண பயம், வேதனை, பிதற்றல், பேச்சு முழுவதும் வியாதியும் மருத்துவ சம்பந்தமான செலவுகளும் தான் இருக்கிறது. ஏன்? யார் செய்த கொடுமை? இறைவனா? கோயில்கள் தோறும் கும்பாபிஷேகம் பல செய்தும் இறைவன் கண் திறக்கவில்லையே என்று புலம்பி என்ன பயன்? கண்ணன் சொல்லுகிறான், நீர்நிலைகளையும் காடுகளையும் வளங்களையும் அசுத்தம் செய்பவனும் அழிப்பவனும் அரக்கன் என்று சொல்லுகிறான். அவனை உடனே அழித்து விட வேண்டும் என்கிறான். நன்றாக கவனிக்கணும். கண்ணன் சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை என்று நாம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறோம். என்ன அற்புதமான கருத்தை நமக்கு சொல்லுகிறார்கள் பாருங்கள். நீர்நிலைகளையும் காடுகளையும் வனங்களையும் அசுத்தம் செய்பவனையும் அழிப்பவனையும் அரக்கன் என்று நினைத்து அவனை உடனே கொன்றுவிட வேண்டும் என்கிறான். அவன் இச்சமுதாயத்தில் சாபக்கேடானவன் என்கிறான். கேட்போமா? இல்லை. இனியாவது நமது மனம் எண்ணம் மாறட்டும். வரும் வாரிசுகளாவது நன்றாக இருப்பதற்கு பிராணவாயுவை தரும் மரங்களை, பேராற்றல் உள்ள கிரக ஈர்ப்பு சக்தியை பெற்று நமக்கு தரும் மரங்களை, மழை தரும் மரங்களை, காடு மேடு ரோடு வாசல் தெரு என எல்லா இடங்களிலும் வளர்ப்போம், வளம் பெறுவோம். இல்லையெனில் நாம் அனைவருக்கும் துன்பங்களுக்கும் நமது வாரிசுகள் வீணாக அழிவதற்கும் நாமே காரணமாகி விடுவோம் என்பதை மறந்து விட வேண்டாம் அன்பர்களே. அப்படிப்பட்ட மரங்களை தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ஏன் கிரக மரங்களாக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால்,
வெறும் மரங்களை நடுங்கள் நடுங்கள் என்றால் யாரும் நடப்போவதில்லை. ஆனால் அப்படி நடப்படுகிற மரங்கள் நமக்கு பயன்படுகிறது, நம்முடைய வாரிசுகளுக்கு பயன்படுகிறது, நம்முடைய குடும்பங்களுக்கு பயன்படுகிறது, நம்முடைய லட்சியத்திற்கு பயன்படுகிறது என்றால் நாம் நிச்சயமாக நடுவோம் என்ற நம்பிக்கையிலே தான் இந்த பயணம் நம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக பார்ப்போம் நண்பர்களே. நன்றி.